talking to a real goat. வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு சாவி ரியாக்ஷன். மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டூரிஸ்ட் ஃபேமிலி டைட்டில் டீசர். அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சசிகுமார் சாரோட படம் மக்களே. சிம்ரன் மேம் வேற இருக்காங்க இந்த படத்துல. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல மக்களே. இந்த டீசர் விட்டு 3 நாள் ஆச்சு. நம்மளுக்கு இன்னைக்கு தான் டைம் கிடைச்சு, அதனால எடுத்துட்டு வந்து ரியாக்ஷன் பண்ண வந்துட்டோம். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா அபிஷான் ஜீவிந்த். அவர் தான் இந்த படத்தோட டைரக்டர் மக்களே. மியூசிக் டைரக்டர் யாருன்னா சீன் ரோல்டன். அவர் தான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் மக்களே. நல்லா இருக்கும்னு நினைக்கிற மியூசிக்லாம். எப்படி இருக்க போகுது, என்ன இருக்க போகுதுன்னு இந்த டீசர்ல பார்த்தலாம் மக்களே. கண்டிப்பா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க 2 பேரும் நடிக்கிறாங்க ஒரே படத்துல. சசிகுமார் சாரும் சிம்ரன் மேமும். வேற மாதிரி இருக்கு மக்களே. அந்த கோம்பவுண்டே வேற மாதிரி இருக்கு. இந்த டீசர்ல பார்த்தலாம் என்ன மாதிரி இருக்க போகுது, எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்த்தலாம் மக்களே. பாக்குறவங்களுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஒன்னு நிறைய வீடியோ இதே மாதிரி நம்ம சேனல்ல வரப்போது. வெயிட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. இப்போ நம்ம இந்த டீசரை பார்த்தலாம். லெட்ஸ் கோ. ஓ ஃபேமிலி. இது சசிகுமார் சார் என்ன அவ்வளோ வேகமாக சட்டையை பொட்டியில் போடுறாரு. என்னங்க அது இல்லை, கிளம்புறாங்க நினைக்கிறேன். நீ இன்னும் கிளம்பலையா? நான் எங்கேயும் வரையில. என்னால ஷிலோ இல்லாம எங்கேயும் வரையில. அது யாரடா ஷிலோ? நான் லவ் பண்ற பொண்ணு. லவ் பண்ற பொண்ணு? நமக்கு தெரிஞ்சா சிறுபாடு அடிப்பா. சின்ன வயசுல காணாம பண்ணிட்ட பழசு கடிச்சிட்டு அத போடுவா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏய், நீ என்ன கர்மத்தை வேணும்னாலும் போடு. முதல்ல கதையா கிளம்பு. ஏன் கத்துறீங்கள்? நீங்களே கத்தி எல்லாரும் எழுப்பி விட்டுறீங்க போல. கத்தாம என்னடி செய்யுது? ஒரு பெட்டையை லவ் பண்றேன்னு சொல்றான். ஓமுங்கோ, நல்ல வடிவான பெட்டை. நானே உங்கள்கிட்ட கதைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கதைக்கணுமா? மணி என்னன் மணி கூட இல்லையா? மணி கூட இல்லடி. இல்ல, அங்க போய் புதுசா வாங்க வேண்டாம்னு நான் தான் எடுத்து வச்சேன். வீட்டை விட்டு ஓடுறோம். ஹவுஸ் ஓனர் வாங்கி வச்ச பொருளெல்லாம் எடுத்து கொண்டு ஓடக்கூடாது. எடுத்து வைப்போ. ஓ, யாரு யாரு வரா இந்த நேரத்துல? யாரு? முள்ளி, எந்த சத்தமும் போடாம பொறுமையா அந்த கதவை ஓட்ட வழியா வெளியே யாரும் வந்திருக்காங்கன்னு பாரு. நானா? ஓம், நீதான். போ. ஐயோ, திருக்க 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 திருக்க. திறந்து விட்டாங்க. என்னடா வந்துட்ட? ஹலோ சார், நீங்க எல்லாம் இன்றைக்கு இரவு குடும்பத்தோட ஊரை விட்டு ஓடி போறீங்களாண்டு உங்களோட மகன்கிட்ட சொல்லியிருப்பான் போல. அதான் ஓடி போறதுக்கு முன்னாடி கடைசி அவங்க எல்லாரையும் எல்லா கட்டியும் சொல்லி வச்சிருக்காங்க. டீ குடிக்கிறீங்களா சார்? டீ போடாம என்ன பண்ற? டீ தூளை எந்த பேக்ல வச்சேன்னு தெரியல. இவ்வளவு டீ குடிப்பீங்களோ? சொல்லி கொடுத்ததெல்லாம் நினைவு இருக்கா? போற வழியில போலீஸ் எங்களை பிடிச்சதுண்டா, அவங்கள்ட்ட என்ன சொல்லுவேன்? அப்பா தான் எங்களை கூட்டி கொண்டு வந்தாரு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. முகத்தை பாமா வச்சுக்கொண்டு ஆள வேணும். அப்படி அப்பாவெல்லாம் போட்டு கொடுக்க கூடாது. விளங்குதா? வசந்தி, போற வழியில தப்பி தவறி எனக்கு ஏதாவது ஆச்சுண்டால் இன்னொரு கல்யாணம் என்னால பண்ண இயலாது. பண்ண சொல்லாதீங்க. போற வழியில எனக்கு ஏதாவது ஆச்சுண்டா பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்கிட்டு சொல்ல வந்தேன். ஓ, இதுகளை வச்சுக்கிண்டு கிளம்பலாமா? எஸ் எஸ். டூரிஸ்ட் ஃபேமிலி
வேற மாதிரி செமையா இருந்துச்சு மக்களே. இதுவும் வந்துட்டு அடுத்த வருஷம் தான் ரிலீஸ் பண்றாங்க மக்களே. செமையா இருக்க போகுது, செம ஃபன்னா இருக்க போகுது இந்த படம். இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கு வந்துட்டு தப்பிச்சு போறாங்க, அதான் இந்த கதையா இருக்கு பாருங்க. செமையா இருக்கு. முத கட்டமே அப்படிதான், எவ்வளவு பரபரப்பா வந்து கிளம்புறாங்க. அவரோட பையன் பாத்தீங்கன்னா வந்துட்டு அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்து விட்டுட்டு போறது வருத்தமா மக்களே, அதையும் வந்து சொல்லி வைப்பாருங்க. ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு இந்த படம். பாத்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஃபன்னா வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க வேற மாதிரி மக்களே. அது ஒன்னும் ஒரு பாதி பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனா இருக்கும், அந்த மாதிரி இருக்குல்ல. இவங்க வந்து ஃபன்னா எடுத்துட்டு போயிருக்காங்க வேற மாதிரி மக்களே. ரொம்ப நாள் கழிச்சு சசிகுமார் சார் வந்துட்டு ஒரு ஃபன் கேரக்டரா வந்து நடிக்க போறாரு இந்த படத்துல. ரொம்ப நான் வெயிட் பண்றேன் இந்த படம் பாக்குறதுக்கு. நல்லாவும் இருக்கு மக்களே. சசிகுமார் சாரும் சிம்ரன் மேம் ரெண்டு பேரும் வந்து பேரும் நல்லா இருக்கு, ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வந்து நடிக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு மக்களே. வேற மாதிரி கடைசி டயலாக் எல்லாம் செம பண்ணா இருக்கு. இந்த படத்துக்காக ரொம்ப வெயிட் பண்றேன். டைட்டில் டீசர் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட பேரே நீங்க பாத்துக்கோங்க, டூரிஸ்ட் ஃபேமிலின்னு. வேற மாதிரி மக்களே. இவங்க எப்படி இந்தியா போறாங்க, இந்தியால எங்க போய் தங்க போறாங்க எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம் இந்த படத்துல. இது வந்து ஒரு புதுசா ட்ரை பண்ணிருக்காங்க. படத்தை வந்துட்டு ஒரு சென்டிமெண்டாவும் எடுத்துட்டு போயிருக்கலாம், ஆனா அந்த மாதிரி பண்ணல. இந்த படத்தோட டைரக்டர் ஃபன்னா எடுத்துட்டு போயிருக்காரு வேற மாதிரி மக்களே. கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்கலாம் இந்த படத்தை, செம ஃபன்னா இருக்க போகுது. நான் ரொம்ப வெயிட் பண்றேன். குறிப்பா இந்த படத்துல வர மியூசிக் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, சசிகுமார் சார் அப்புறம் வந்துட்டு சிம்ரன் மேம் அப்புறம் வந்து 2 பசங்க இருக்காங்க பாருங்க, அவங்க அந்த பேசுற அந்த டைலாக்கும் நல்லா இருக்கு பாருங்க. இலங்கையில வந்து பேசுவாங்க பாருங்க, அந்த மாதிரி வந்துட்டு பேசியிருக்காங்க. கதைக்கும் அதெல்லாம் வருது பாருங்க, அதெல்லாம் வேற லெவல் மக்களே. ரொம்ப நல்லா வந்து ட்ரை பண்ணி செம்மையா இருக்கு அந்த டைலாக் பேசுறதுலாம் வேற மாதிரி மக்களே. சசிகுமார் சார் நம்ம சொல்லி வேணாம், வேற மாதிரி நடிப்பாரு. இந்த படத்துல நல்லா நடிச்சிருக்காரு. அது மாதிரி சிம்ரன் மேமும் வந்து செம்மையா நடிச்சிருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சு சிம்ரன் மேம் படத்துல நடிச்சு, இந்த படத்துல நடிக்கிறாங்க வேற மாதிரி மக்களே. அது மட்டும் இல்ல மக்களே, இந்த படத்துல இந்த டீசர் ரிலீஸ் பண்ணுவாங்க, ட்ரெய்லர் இருக்கு, அப்புறம் வந்து சாங்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் கண்டிப்பா பார்ப்போம் ரிலீஸ் பண்ணிட்டோட. வேற மாதிரி இருக்க போகுது மக்களே. சசிகுமார் சார் வந்துட்டு புதுசா ஒரு கேரக்டர்ல வந்து நடிச்சிருக்காரு. கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்க போகுது, எப்படி இருக்க போகுது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இவங்க எப்படி தவிக்க போறாங்க, என்ன நடக்க போகுது எல்லாத்தையும் பார்க்கலாம் மக்களே. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டீசர். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு நம்ம காமெண்ட்ல சொல்லுங்க மக்களே, நானும் பார்க்க போறேன். இதோட நம்ம முடிச்சுக்கலாம் மக்களே இந்த ரியாக்ஷனை. உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒன்னும் நல்ல வீடியோ இதே மாதிரி நம்ம சேனல் வரப்போது. வெயிட் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய் மக்களே.